கவனிங்கம்மா, நாம் இப்போ ஒரு கதை கேட்க போகிறோம். ஒரு அரசருக்கு 3 மகன்கள் இருந்தாங்க. தனக்கு பின்னாடி இந்த நாட்டை யார் கையில் கொடுப்பதுங்கிறதுக்காக அந்த அரசர் 3 மகன்களையும் அழைத்து ஒரு போட்டி வச்சார். காட்டுக்கு போய் ஒரு சாக்கு நிறைய 2 வாரங்களுக்கு தேவையான உணவை கொண்டு வந்து ஆளுக்கு ஒரு ஏழைகளுக்கு அந்த உணவை கொடுக்கணுங்கிறது தான் அந்த போட்டி. ஆனால் மூட்டையை அரசருக்கு பிரித்து காட்ட வேண்டான்னு அரசர் சொன்னார். அதை கேட்டு 3 மகன்களும் காட்டுக்கு போனாங்க. முதலாவது இருக்கிற மகன் மரத்தில் ஏறி நல்ல பழங்களை பறித்து மூட்டையாக கட்டினான். 2வது பையன் சோம்பல் பட்டு கீழே விழுந்த அழுகிய பழங்களை பொறுக்கி மூட்டையில் போட்டு கட்டி கொண்டான். 3வது பையன் ஏழைக்கு தானே கொடுக்க போகிறோம், இது நமக்கா அப்படின்னு அலட்சியமாக கீழே கிடந்த குப்பையை அள்ளி மூட்டையாக கட்டினான். 3 மகன்களும் தான் கொண்டு வந்த மூட்டையை எடுத்து ராஜா கிட்ட ஒப்படைச்சாங்க. அதுக்கு ராஜா, அந்த 3 மூட்டைகளும் வேறு யாருக்கும் கிடையாது, அது எல்லாம் உங்களுக்கு தான் சொன்னார். 2 வாரங்களுக்கு நீங்கள் கொண்டு வந்ததை நீங்களே சாப்பிடுங்கன்னு சொன்னார். நல்ல பழங்களை கொண்டு வந்தவன் நல்ல பங்கை சாப்பிட்டான். ஆனால் மற்றவன் கொண்டு வந்தது, ஆமாம் குழந்தைகளே, நம்ம என்ன கொண்டுட்டு வரோமோ அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கும். இறுதியில் நல்ல பழங்களை கொண்டு வந்த முதல் மகன் நல்ல பழங்களை சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் அரசனாகவும் தேர்வு செய்யப்பட்டான். இந்த உலகத்துக்கிட்ட நம்ம என்ன கொடுக்கோமோ அந்த விஷயம்தான் நமக்கு திருப்பி கிடைக்கும். அதனால நல்ல விஷயங்களையே நாம் கொடுப்போம், நல்லதையே பெறுவோம். எப்பவுமே நாம் எதை கொடுக்குறோமோ அதை தான் நாமளும் பெறுவோம். அதனால் நல்லதையே விதைப்போம், நல்லதையே பெறுவோம். புரிஞ்சுதா குழந்தைகளா?